ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்து இப்போ ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மக்லிங் கேங் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட லவ்வரை காப்பாற்றுறதுக்காக ஒரு சவப்பட்டியை அந்த ஸ்மக்லிங் கேங் கிட்ட இருந்து கடத்தினவங்க தன்னோட உயிரை காப்பாற்றிக்க லைஃப்ல திரும்ப மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நினச்ச எங்கேருந்து சின்ன வயசில் ஓடி வந்தாங்களோ அதே ஊரான ஜியோங்சன் அப்படின்ற ஊருக்கு திரும்பி வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகுது. அப்படி அந்த சவப்பட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு கடத்தினாங்க, ஹீரோ எப்படி போய் அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஹீரோயின் ஏன் அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க, அவங்களோட பாஸ்ட் என்ன, சவப்பட்டியை தேடி வர கிட்ட இருந்தனா எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் கே ட்ராமாவை தான் நம்ம இந்த வீக் பார்க்க போறோம். ட்ராமாவோட நேம் வந்துட்டு கோல்ட்லேண்ட். அப்புறம் அந்த ட்ராமாவை பார்க்கும்போது என்னடா கிரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டு அலனா வைக்கிறீங்கன்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா ட்ராமாவில் வறுமையில் இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்னு சூப்பராக ரியாலிட்டியை காமிச்சிருப்பாங்க. வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட எபிசோட் 1 பார்க்கலாம். கொற்ற மலையில் ரொம்பவும் பயந்து போய் பதட்டமாக ஹைவேல கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க பேர் தான் ஹீஜு, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். இவங்க ஏன் இப்படி பயந்து போய் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க லவர்கிட்ட இருந்து கால் வருது. இப்போ கால் அட்டன் பண்ணால் யாரோ லைனில் ஹீஜுவை நீ யாருன்னு சொல்லுன்னு கேட்டு மிரட்ட, அதுக்கு நம்ம ஹீஜுவோ பயந்து போய் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ யார் என்னன்னு எனக்கு தேவையே இல்லை, நீ யாருன்னு கண்டுபிடிக்கவும் நான் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு தேவை எல்லாமே நீ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற அந்த வேன் மட்டும்தான், அதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரு, நான் எப்படியும் அந்த நைட்டுக்குள்ளே உன்னை பிடிச்சிருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானேன்னு சொல்ல, இதை கேட்ட ஹீஜுவோ அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணி ஃபோனை அப்படியே வெளில தூக்கி போட்டுட்டு அவங்க வளர்ந்த ஊரான ஜியோங்சனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீஜு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டு யாரோட காலங்காத்தலன்னு போய் பார்த்தா அவங்களோட ஹவுஸ் ஓனர் தான் வந்து நிற்கிறாங்க. வந்த ஹவுஸ் ஓனர் கேப்டன் வீட்லேயா இருக்காங்கன்னு ஹீரோவை கேட்கும்போது இல்லை அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியா, அது ஒன்றும் இல்லை, ரெண்டு பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன், 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆயிடுச்சு, அதான் கேப்டனுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்னன்னு சொன்னால் தானே எனக்கும் தெரியும், நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, டெக்ஸ்ட் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், கேப்டன் கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிடுறியான்னு சொல்லிட்டு போக ஹீஜுவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு கால் பண்ணால் ஹீரோ கால் எடுக்கலை. சரின்னு ஹவுஸ் ஓனர் ரெண்ட் கேட்டு வந்துட்டு போனாங்கன்னு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. ஆனால் அதை டெலிட் பண்ணிவிட்டு பார்த்து வாங்க சியூ லேட்டர்னு மட்டும் மெசேஜ் அனுப்பிட்டு எதாக இருந்தாலும் வந்தவனு கேட்டுக்கலான்னு விட்டுடுறாங்க. அப்புறம் ஹீஜுக்குன்னு சொல்ல போனால் அவங்க அம்மா மட்டும்தான். ஹீஜு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவங்க அப்பா ரொம்பவும் குடிச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனனால அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜியோங்சன் அப்படின்ற ஊரில் தான் இப்போ இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீஜுவோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை விட்டு ஓடி வந்து ஆங்குவோன் அப்படின்ற ஊரில் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு அவங்க லவர் கூட சேர்ந்து, அதாவது நம்ம ட்ராமாவோட ஹீரோ கூட சேர்ந்து ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட பேர் வந்து டோக்கியும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீஜு வேலை பார்க்குற அதே ஏர்போர்ட்டில் தான் கோ பைலட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீஜு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெஃபேல ஹீரோவோட கிரெடிட் கார்டை பில் பே பண்ண கொடுக்கும்போது அங்கே பார்த்தா கார்டு டிக்ளைன் வருதுன்னு சொல்லி கார்டை திரும்பி ஹீஜுட்டையே கொடுக்கவும், திரும்ப ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் கார்டு டிக்ளைன்னு வர ஹீஜு கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பில்லை பே பண்ணிவிட்டு அடுத்து ஏடிஎம்க்கு வந்து பேலன்ஸ் செக் பண்ணால் ஹீரோவோட அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, 0 பேலன்ஸ்னு வந்துடுது. நம்ம ஹீஜுக்கோ ஒன்றுமே புரியலை, என்னடா ரெண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, இப்போ பார்த்தா கார்டில் பேலன்ஸ் இல்லைன்னு வருது, காலும் அட்டன் பண்ணலன்னா யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஹீஜு அனுப்பின மெசேஜுக்கு சீக்கிரமாகவே வந்துடுவேன் லவ் யூன்னு ரிப்ளை வருது. இப்போ இதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீஜு மூஞ்சியில் ஒரு வழியாக லைட்டாக சிரிப்பையே காமிக்கிறாங்க. சரின்னு அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீஜுவோ பேங்காக்ல இருந்து ஹீரோ கோ பைலட்டாக வர ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன உடனே ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற யாரோ தான் 2 பேர் பைலட்ஸாக வராங்க. பார்த்தா ஹீரோ அந்த ஃப்ளைட்டில் பைலட்டாக வரல. இந்த ஃப்ளைட் தானே, அப்புறம் ஏன் டோக்கியும் வரல அப்படின்னு ஹீஜு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ரிசப்ஷனில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ஒரு ஆள் வந்து ஹீஜுவோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்குறாங்களா என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறத பார்த்த ஹீஜு பயந்து போய் அங்கேருந்து ஓடி வந்து இப்படி தான் உங்கள் டேபிளில் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீஜுவோட வேலை என்ன அப்படின்னா லக்கேஜ்குள்ளே ஏதாச்சும் மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிறோமா என்ன அப்படின்னு செக் பண்ணி அனுப்புறது. ஆனால் இப்போ ஹீஜுவோ எதையோ யோசிச்சுட்டே ரொம்பவும் பதட்டமாகவே வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படியே அவங்களோட இன்னைக்கான ஷிஃப்ட்டும் முடியுது. இப்போ ஹீஜு கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா, நாங்கள் எல்லாரும் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நைட் கிளப்க்கு போகலான்னு இருக்கோம், நீயும் வான்னு இப்போ ஹீஜுவை கூப்பிட. அதுக்கு நம்ம ஹீஜுவோ இல்லை நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்னால் வாங்க வேண்டியது இருக்குது, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீஜுவோ எப்பயுமே யார் கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க போல. அதனால நீ என்ன நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்னு ஏதாச்சும் ஒன்று சாக்கு சொல்லிட்டே இருக்க, அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை கடத்திட்டு தான் போகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே அவங்களோட ஹெட் வந்துடுறாங்க. வந்தவங்க இங்கே என்ன விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு எல்லாரையும் திட்டுவாங்கன்னு பார்த்தா நான் இல்லாமல் எப்படி நீங்கள் மட்டும் தனியாக போவீங்கன்னு சிரிச்சுட்டே கேட்க, ஹீஜுவை தவிர மற்ற எல்லாரும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி போவோம், எங்கே போகிறோம் அப்படின்னா ஹெட் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப ஹீஜு மட்டும் கிளம்புற மேம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீஜு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஹீஜுவை தனியாக கூப்பிட்டு வந்து இன்னைக்கு காலையில் உன்னோட அங்கிள்னு சொல்லிட்டு
கேட்டு ஒரு ஆள் வந்தார். என்கிட்ட உன்னோட ஒரு ஸ்கூல் ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணுறாங்களா பார்த்துருக்கீங்களா என்னன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒன்று இங்கே நம்ம யூனிஃபார்மில் பார்த்ததா சொன்னாங்களான்னு சொல்ல, அதுக்கு ஹீஜு ஹெட்டிட்ட நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னா யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறதை சொல்லாமல் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு நினச்சேன். உண்மையாகவே அவர் உன்னோட அங்கிளா என்னன்னு ஹெட் இப்போ கேட்க ஹீஜு இல்லைன்னு சொல்கிறாங்க. நானும் அதை தான் நினச்சேன். அவரை பார்க்கும்போது ஏதோ மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் யாருன்னு கேட்டால் ஹீஜு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் நீ எதுவும் அவர்கிட்ட கடன் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கியா என்னன்னு கேட்க, இல்லை அப்படிதான் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது யாருன்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண தான் கேட்குறேன்னு ஹீஜுட்ட கேட்கும்போது, அப்போ ஹீஜு வந்து ஒருவேளை திரும்ப அந்த ஆள் இங்கே வந்தாங்க அப்படின்னா எனக்காக நான் இங்கே ஒர்க் பண்ணலேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களான்னு கேட்கவும், ஹெட்டும் அடுத்து வேறு எதுவும்னா கேட்டுக்காம சரி நான் சொல்லிடுறேன், ஆனால் நீ வெளியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாயிரு. அது மட்டும் இல்லாமல் நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னா யாரை பார்த்தும் பயப்படனா கூடாது. ஏன்னா நீ ஒன்ஸ் இது மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு நினச்சி ஓட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் லைஃப் லாங் ஓடுற மாதிரியே தான் இருக்கும், பார்த்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஹீஜுவை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் ஹெட் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இவங்க நேம் என்ன அப்படின்னா யூஜின், நம்ம ஹீஜுவோட ஹெட்னு ஞாபகம் வச்சுப்போம், ஓகேவா? இப்போ அப்படியே கட் பண்ணால் பேங்காக்ல இருக்கிற நம்ம ஹீரோ டோக்கியூங்க தான் காமிக்கிறாங்க. இப்போ அவங்கள யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணவங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமாக போனால் முன்னாடி இப்படி காரில் வந்து மறைச்ச ஹீரோவை சுற்று போட்டுற, இப்போ காரில் இருந்து இறங்கி ஒரு மாதிரி மாசா விசில் அடிச்சுட்டே வராங்க பார்த்தீங்களா, இவங்க பேர் தான் ஊஜின். இப்போ நம்ம ஹீரோக்கோ ஊஜினை தெரியும் போல, அதனால என்னையா வேணும் உங்களுக்கு, என்னை தேடி இவ்வளோ தூரம் வர அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கும்போது, ஊஜின் எப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அவங்களுக்கு ஒரு சிகரெட் கொடுத்துட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹீரோக்கு இப்படி அவங்களே ஒரு சிகரெட்டை கொடுத்து பற்ற வச்சுட்டு, அதாவது மச்சான் உன்னை ஃபோனில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோ இப்போ ஊஜின்ட்ட நான் ஊருக்கு போனோன்னா உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன், நம்ம இதை பற்றி ஜியோங்சனில் பேசுவோம் அப்படின்னு ஹீஜு ஊருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஊரை தான் ஹீரோ இப்போ சொல்ல, நமக்கு ஏன் இப்போ ஹீரோ ஹீஜுவோட ஊரை சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ கடன் வாங்கியிருக்காங்க போலன்னு மட்டும் தெரிய வருது, ஓகேவா? இப்போ ஹூஜினோ மச்சான் நீயும் 1 வருஷமாக இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டேன், நீ இப்போ ஜியோங்சன் போகிறேன்னு கூட வச்சுப்போம், ஆனால் உன்னால் எப்படி அங்கே போக முடியும், உன்னை தான் இங்கேயே என்னோட பசங்க உரிச்சு எடுக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன மச்சான் கிட்னி ஹார்ட்னா நல்லா தானே இருக்குன்னு இப்படி ஹீரோ மேலே கையை வச்சு செக் பண்ண ஒரு செகண்ட் ஹீரோக்கோ தூக்கி வாரி போட்டுருது. ஆனால் இப்போ ஹூஜின் சிரிச்சுட்டே ஜோக் மச்சான் ஜோக், என்ன பயந்துட்டியா, ஒன்றை போய் நான் அப்படின்னா பண்ணுவேனா, நம்மனா பார்ட்னர்ஸ் மச்சான், அதுவும் எப்பயுமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இப்போ ஹூஜின்ட்ட இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. அதுக்கு ஹூஜின் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போமான்னு ஹீரோவை அப்படியே கூப்பிட்டு போயிட, அப்படியே கட் பண்ண நம்ம ஹீஜு 3 மணிக்கு வரேன்னு சொன்ன ஹீரோ இன்னும் வரலையேன்னு டென்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணால் எடுத்தோடனே ஹீரோ இப்போ ஹீஜுட்ட ஹீஜு நீ எங்கே இருக்கன்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு ஹீஜுவோ வீட்டில் தான் அப்படின்னு சொன்ன உடனே 1 நிமிஷம் கூட வீட்டில் இருக்காத உடனே அங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல நம்ம ஹீஜுக்கோ ஒன்றுமே புரியாமல் என்ன ஆச்சு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஹீஜு நான் இன்னும் பேங்காக்கில் தான் இருக்கேன், இப்போ சொல்கிறதுக்குன்னா டைமே இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், உனக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பு, அங்கே வீட்டுக்கு சில பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்க யாரும் உன்னை மட்டும் பார்த்துடவே கூடாது, வீட்டில் இருந்து கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ஹீஜுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போக நம்ம ஹீஜுக்கு பார்த்தீங்கன்னா கையும் ஓடாமல் காலும் ஓடாமல் ஒரு பேக்கில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அவங்களோட பர்ஸு பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வேக வேகமாக எடுத்துகிட்டு ஹீரோ அவங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன சின்ன ஏரோப்ளேனெல்லாம் எடுக்கலான்னு போகும்போது இப்போ டோர் பின் நம்பரை யாரோ போடுற சவுண்டு கேட்க அந்த ஏரோப்ளேனை அப்படியே விட்டுட்டு பால்கனியில் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ளே வந்த ஊஜினோட ஆளுங்க யாராச்சும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவன் நீ போய் ஃபஸ்ட்டு பால்கனியில் பார்த்துட்டு வாடான்னு சொல்கிறான். ஐயோ அப்போ ஹீஜு மாட்டிக்க போகிறாங்களான்னு பார்த்தா ஹீஜுவோ இப்போ அங்கே பால்கனியில் இல்லை, இப்படி தான் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனுங்க வந்து பார்க்கறதுக்குள்ள அப்படியே கீழே குதிச்சு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்க வெளியில் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு போயிடுறானுங்க. இப்படி நம்ம ஹீஜு ஒரு வழியாக அவங்க கிட்ட மாட்டிக்காமல் தப்பிச்சு வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஃபஸ்ட்டு ஹீஜு நீ எங்கே இருக்கன்னு தான் கேட்குறாங்க. நான் பஸ்ஸில் இருக்கேன்னு சொன்ன உடனே தான் ஹீரோக்கோ உயிரே வருது. இப்போ ஹீரோ கிட்ட என்ன நடக்குது இங்கே, நம்ம வீட்டுக்கு வந்த ஆளுங்கன்னா யாருன்னு கேட்டால் அவங்கள பற்றினா கவலைப்படாத அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒரு 5-6 பேர் கிட்ட கேட்காம கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே வந்ததை சாதாரணமாக எடுத்துக்க சொல்கிறீங்களா என்னன்னு கேட்டாலும் இப்போவும் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அதனால் ஒன்றும் இல்லை ஹிஜு நீ எதுவும் பயப்படாதன்னு சொல்ல உங்களோட கிரெடிட் கார்டு பார்த்தா ஃப்ரீஸில் இருக்குது, அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து 3 மாதமாக வாடகை கொடுக்கலன்னு வேற சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் என்ன இன்னுமா சூதாடுறீங்க, அதுக்காக எதுவும் கடன் வாங்கினீங்களா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ இப்போ தயங்கிட்டே இல்லை நான் போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜியோங்சனுக்கு போனேன்னு சொல்லிடுற. நம்ம ஹீரோவோ பார்த்தீங்கன்னா சூதாடுவாங்க போல், அந்த சூதாடுற இடம் எங்கே இருக்குன்னா ஹீஜோவோட ஒரு ஜியோங்சனில் தான் இருக்கும், அதுக்கு பேர் கோல்ட் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ கூட ஊஜின் கிட்ட நம்ம காசை பற்றி ஜியோங்சனில் போய்
பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எங்கன்னா இந்த சூதாடுற இடத்த தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஹீரோ கிட்ட நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் ஹீரோவோ அதெல்லாம் எதுவும் வேணாம் ஹிஜு, நான் கொடுத்துட்டேன், பெரிய அமௌண்ட்னா ஒன்று இல்லைன்னு சொல்ல. அப்புறம் ஏன் வீட்டுக்கு ஆளுங்க வந்தாங்க, இப்போ நான் திரும்ப வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை போகாத, நான் இப்போ தான் திரும்ப கொடுத்தேன்னு போய் சொல்லிட்டு, ஹிஜு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ கொஞ்சம் ஹோட்டலில் தங்கிக்கோ, நான் நாளைக்கு கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன் சரியா, நான் இன்னைக்கு வந்திருக்கணும் தான், ஆனால் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னன்னா எனக்கு கம்போடியாவில் ஒரு சேர்மனை தெரியும், அவர் கூட கொரியா தான், அவரோட ஆள் ஒருத்தவங்க நேற்று ஆக்சிடென்ட்டில் இங்கே இறந்து போயிட்டாங்க, அவரோட பாடியை நாளைக்கு கொரியாவுக்கு அனுப்பணும்னு சேர்மன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, உனக்கு தெரியும் தானே இது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன்னு ஹீரோவோ இப்போ ஒரு கதையை சொல்ல, ஹீஜுவும் சரின்னு உண்மையாகவே வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை தானே, இதனால நமக்கு எதுவும் பிரச்சனைனா வராதுல்லன்னு கேட்கும்போது அதனால் ஒரு பிரச்சனையே வராது, என்னை நம்புன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீஜு எனக்காக நீ ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும், அது என்னன்னா நாளைக்கு நான் அனுப்ப இருக்கிற சவப்பெட்டிக்கான செக்யூரிட்டி செக்கப்பை நீ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீஜுவோ நாளைக்கு எனக்கு லீவ்லன்னு சொல்ல, உன்னால் ஷிஃப்ட்டை மாற்றிக்க முடியும் தானே, நான் அனுப்பின சவப்பெட்டி செக் பாயிண்ட்டை தாண்டி போயிடுச்சுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேனரில் சவப்பெட்டிக்குள்ளே ஏதாச்சும் இருக்கிற மாதிரி காட்டுச்சுன்னா அதை பெருசாக எதுவும் கண்டுக்காமல் அப்படியே போக விட்டுறணும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீஜுவோ ஏன் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு சும்மா முன்னாடியே சொன்னேன்னு சொல்ல, ஹீஜுவோ சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன் தப்பாக நடக்க போகுதுன்னு கேட்டால், ஹீஜு என்னை நம்பு, நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, சேர்மன் வந்துட்டாங்க, நான் போகணும், ஃப்ளைட் நம்பர் A404 நாளை காலையில் கம்போடியாவிலேருந்து காலையில் 7 மணிக்கு கிளம்புது, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத, லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோவோ கால் கட் பண்ணிட்டு போயிட. இங்கேருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அப்பாவியாக ஷிஃப்ட்டை மாற்றிட்டு ஏர்போர்ட்டுக்கு டியூட்டிக்கு வர ஹீஜுவை தான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆகுது. இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹீஜு வந்திருக்கிறத பார்த்துட்டு உனக்கு லீவ் இல்லையான்னு கேட்கும்போது இல்லை ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டோன்னு சொன்னால் விடாமல் என்ன ஆச்சான் எரியும் அவளோட ஷிஃப்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டாளேன்னு கேட்குறாங்க. ஹீஜுவோ எனக்கு தெரியலேன்னு சொல்லி 2 பேரையும் சமாளித்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ சொன்ன சவப்பெட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா சவப்பெட்டியும் உள்ள வர ஹீஜுக்கோ பக்கு பக்குன்னு இருக்கு. இப்போ ஸ்கேனரில் பார்த்தா சவப்பெட்டிக்குள்ளே ஏதோ கருப்பா அப்படி இருக்கிறத உத்து பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிட டக்குன்னு அலாரமாக ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ ஹீஜுவோட ஹெட்டும் அங்கே என்னாச்சுன்னு கேட்க சவப்பெட்டிக்குள்ளே ஃபுல்லாக மெட்டலை டச் பண்ணியிருக்காங்க, அதான் அலாரம் அடிக்குதுன்னு சொல்லிடவும் ஹெட்டும் இப்போ பார்த்துட்டு சரின்னு விட்டுடுறாங்க. ஒரு வழியாக அப்படி ஹீஜுவும் ஹீரோ சொன்ன மாதிரியே சவப்பெட்டியை செக் பாயிண்ட்டை தாண்டி அனுப்பி வைக்க ஏர்போர்ட்குள்ளே இருந்து சவப்பெட்டியும் வெளியில் வருது. ஹீரோவும் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா சவப்பெட்டியை 10 பேர்கிட்ட தூக்க முடியாமல் தூக்கி வேனுக்குள்ளே வைக்கிறாங்க. இதை ஹீரோ கூட நின்று பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பேர் தான் ஊகி, வேலைன்னு வந்துட்டா புள்ள வெள்ளக்கார மாதிரி. இப்போ ஊகியோ வேன் எடுத்துட்டு ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஊகிக்கும் நம்ம ஹீரோவோ தெரியும் போல, என்ன கேப்டன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போனா கோல்டன் பக்கெட்டு போகிறதே இல்லை போல, வேறு ஏதோ பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் காசு தேவைப்பட்டா கூட என்கிட்ட சொல்லுங்கள் நான் தரேன், அட உங்களுக்கு எதுக்கு என்ன மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து கிடைக்கிற சில்லற காசு தேவைப்பட போது தெரியாமல் கேட்டேன்னு ஜாலியாக பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோ இப்போ கன் எடுத்து காட்டிடுவாங்களா, இங்கே பாரு ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன், அந்த சைட்டில் வேனை நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்கி ஓடி போயிருன்னு மிரட்ட புள்ளையோ பயத்தில் ஸ்டியரிங்ல இருந்து கை எடுத்துட்டு சரண்டர்னு சொல்லிடுது. எனது சரண்டரா, சாக போறண்டா, வீலப்புடின்னு அடுத்த வர கட்டிங்கில் வண்டியை திருப்புன்னு கத்துனா என்னால் வண்டியை திருப்ப முடியாது, பின்னாடி ஆளுங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோவே ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்பி வேற ரூட் எடுத்து போக பின்னாடி வந்தவங்களோ இவன் என்னடா இங்கிட்டு போறான்னு ஊகிக்கு கால் பண்ணா ஹீரோவோ ஊகியே ஃபோன் எடுக்க விடலை. ரோடை பார்த்து மட்டும் வண்டியை ஓட்டுன்னு மிரட்டி வேனை விட்டு இறக்கி விட்டுற ஊகியோ வேனை பிடிச்சிட்டு விடாம கோச்சிக்காம ஃபோனை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ கேப்டன், புது ஃபோனுன்னு கேட்கவும் ஹீரோவும் ஃபோன் எடுத்து தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுடான்னு சொல்லிட்டு சவப்பெட்டியோட வேனை இப்போ கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த டிராமாவோட ஒரு வில்லன் பார்க்கை தான் காமிக்கிறாங்க. பார்க்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளக்காரன், அது மட்டும் இல்லாமல் எஸ் மணி அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியோட ஹெட்டும் கூட. இப்போ கூட பேசிட்டு இருக்காங்களே இவங்க பேர் என்னன்னா கோ. பார்க் யாராச்சும் கடத்தணும் கொலை பண்ணணும் அப்படின்னா கோ கிட்ட தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ கோவோ பார்க் கிட்ட என்ன என்னோட பசங்களை கூப்பிட்டுருக்க, என்ன பண்ணணும்னு கேட்கும்போது ஒருத்தவனோட பாடி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கடன் வாங்கினவனா, கை கால் அது மாதிரி வெட்டணுமா இல்லை துண்டு துண்டாவா வெட்டணுமான்னு இப்போ அசால்ட்டாக கேட்டால் அதுக்கு பார்க்கோ எப்பயும் போல தான் அந்த கறிக்கடைக்காரனை வர சொல்லி முடிச்சு விட்டுறேன்னு சொல்ல, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, அதுக்கு ரெடி ஆகணும்லன்னு சொல்லிட்டு கோவும் இப்போ உங்கள் ஆளுங்கிட்ட உடனே ஜின்ன வர சொல்லுங்க, வரும்போது மறந்துடாம டூல்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னடா கறிக்கடைக்காரன் டூல்ஸ்ன்னா பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இப்போ கோ யார் அவன்னு கேட்கும்போது பாரு கரெக்டாக அவனே ஃபோன் அடிக்கிறான்னு சிரிச்சுட்டே பார்க் ஃபோனை காமிக்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கேப்டன். அட பாவி பார்க்கு, அப்போ இவ்வளோ நேரமாக எங்கள் ஹீரோவா துண்டு துண்டா அக்காவா பேசிட்டு இருந்தேன்னு நம்மளும் இப்போ பார்க்க அப்புறம் கேப்டன் வந்துட்ட போல, இப்போ கரெக்டாக எங்கே இருக்கன்னு சொல்லுன்னு தான் ஹீரோவை கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ உன்னோட ஆளுங்க என்ன உன்ட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன், சவப்பட்டி இருக்கிற வேணை நான் தூக்கிட்டேன், சவப்பட்டி இப்போ என்கிட்ட தான் பத்திரமா இருக்குன்னு சொல்ல பார்க்குக்கு அப்படியே மூஞ்சி மாறுது. நல்ல வேளை ஹீரோ சவப்பட்டியை கடத்துனாங்க, இல்லைன்னா நம்ம ஹீரோவை சவப்பட்டிக்குள்ளே கூட வைக்க முடியாத மாதிரி பண்ணியிருப்பான் அந்த பார்க்கு. இப்போ ஹீரோ பார்க்கிட்ட உன்னோட எஸ் மணி ஃபினான்ஸில் என்னோட பேரில் இருக்கிற 20 கோடி கடனை க்ளோஸ் பண்ணு, நான் சவப்பட்டியை கொடுத்துட்றேன், உன்ட்ட மாட்டாமல் என்னால் கொரியால சுற்றிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் அங்கேருந்து கிளம்ப எனக்கு 100 கோடி பணமும் வேணும், இந்த சவப்பட்டிக்குள்ளே எப்படியும் 1000 கோடி மதிப்பு சரக்கு இருக்குது தானே, என்னோட லைஃபையே பணைய வச்சு ஃப்ளைட்டில் இதை கொண்டு வந்திருக்கேன், நான் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கவே
சொல்லவே முடியாது. இதுக்காக 1000 கோடியில் வெறும் 10% 100 கோடி தான் நான் கேட்குறேன், அதுக்கப்புறமா உன்ட்ட வேனை கொடுத்துட்டு நான் படுக்க அமைதியாக போயிடுவேன்னு சொல்ல, இதை கேட்ட பார்க்கோ ரொம்ப தெளிவாக பேசுகிற, ஆனால் கடன் 20 இல்லை 22 கோடி. இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சேர்மன் கிட்ட பேசிட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு தான் கேட்குறாங்க. உனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் ஃபஸ்ட்டு பணத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேன் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன்னு ஹீரோ இப்போ கால் கட் பண்ணிடுற. பார்க்கோ பைத்தியமாகவே மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச கிம் அப்படின்ற ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணால் போலீஸும் ஸ்டேஷனில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ் கிட்ட ஹீரோவோட ஃபோனை ட்ராக் பண்ண சொல்லி கேட்கும்போது யாரோட ஃபோனு எதுக்காகன்னு கேட்குறாங்க. ஆனால் பார்க்கோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இன்னைக்கு மிட் நைட்குள்ளே எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்க, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, இல்லீகல். ஃபோன் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வாரண்ட் வேணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்க் வந்து இது சேர்மன் சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. இப்போ சேர்மன் சொன்ன உடனே போலீஸோ பதிலே பேசாமல் பேர் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுன்னு ஹீரோவோட நம்பரை வாங்கிக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீஜுவோ ஒர்க் முடிச்சுட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் ஆஃபீஸ்லேயே ஹீரோ ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீஜுவை பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய ஷட்டராக இருக்குது. அதில் ஒரு ஷட்டருக்குள்ளே தான் ஹீரோவோ வேனை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீஜுவை இப்படி லைட் அடித்து சிக்னல் காமிச்சு வர சொல்ல ஹீஜு ஒரு வழியாக ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு ஹக்கு தான். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நீ ரொம்ப பயந்து போயிருக்கன்னு புரியுது ஹீஜு, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ஃபோனை கொடுத்து நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனி, இனிமேல் நான் உனக்கு இந்த ஃபோனில் தான் கால் பண்ணுவேன், நான் இப்போ ஒருத்தவங்கள பார்க்க போகிறேன், அவங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, கொஞ்சம்னா கொஞ்சம் இல்லை ஹிஜு, அதாவது 1 பில்லியன். நம்ம இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாச்சும் போகிறதுக்கு இந்த பணம் கரெக்டாக இருக்கும், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், நீங்கள் இந்த வேன்லேயே இரு, நீ செய்ய போகிறதெல்லாம் நான் உனக்கு கால் பண்ண உடனே நான் சொல்கிற இடத்துக்கு இந்த வேனை கொண்டு வரது மட்டும்தான் சொல்ல ஹீஜுக்கோ ஒன்றுமே புரியாமல் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பதட்டமாக இருக்காங்க. இங்கே பாரு ஹீஜு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, ஒருவேளை நான் திரும்ப வரலனா என்கிட்ட இருந்து உனக்கு நைட்டுக்குள்ளே கால் எதுவும் வரல அப்படின்னா நான் கொடுத்த ஃபோனை இங்கேயே தூக்கி போட்டுட்டு இந்த வேன் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிரு, உன்கிட்ட இந்த சவப்பட்டி இருக்கிற வரைக்கும் அவங்களால என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட ஹிஜுக்கோ ரொம்பவும் பயம் வந்து யாரை பார்க்க போகிறீங்க, அப்படி என்ன இந்த சவப்பட்டிக்குள்ளே இருக்குது, என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டால் இதெல்லாம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், இதை பற்றி நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேணான்னு சொல்கிறாங்க. என்கிட்ட ஏன் எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு கோவப்பட்டுட்டு இப்போ கையை பிடிச்சி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்வேன், அதனால தான் கேட்குறேன், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக அதை பண்ண போகிறேன்னு கேட்கும்போது ஹீரோனால சொல்லவே முடியல. எப்படி சொல்லுவாங்க, சூதாடி 20 கோடி கடனில் இருக்கேன்னு. எல்லாம் முடிஞ்சோன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்ரான்ஸ்க்கு போய் நம்மளோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம், இது எல்லாத்தையும் மறந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கலாம், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என்னை நம்புன்னு சொல்ல ஹீரோ என்னை நம்புன்னு சொல்லிட்டாங்களா, அவளை தான் ஹீஜு இப்போ சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வருது. பார்த்து ஹீஜு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு கிளம்பி வர இப்போ பின்னாடி இப்படி ஒரு கார் வந்து இடிச்சு நம்ம ஹீரோவை பறக்க விடுமா. இதை பார்த்து ஹீஜுக்கும் மூச்சே நின்றது தூரத்துல இருந்து பார்த்துடுறாங்க. ஹீரோவை இடிச்சது வேற யாரும் இல்லை, பார்க் தான். லொகேஷனை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. பார்த்தா பார்க்கிட்ட நான் இடிச்ச இடையில செத்துட்டான் போலன்னு சொல்றாங்க. பார்க் இப்போ அந்த இடத்துல ஷட்டராக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷட்டருக்குள்ள தான் வேன் இருக்கணும், ஒன்று விடாம தேடுங்கன்னு கரெக்டாக ஆளுங்களை அனுப்பிவிட ஷட்டரை பார்த்து ஆளுங்க வரதை பார்த்த ஹீஜுவோ பயந்து போய் காருக்கே ஓடி வந்து என்ன பண்றதுனே தெரியாம தேமி அழுதுட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. பார்க் பயலான்னு பயந்துட்டே கால் அட்டன் பண்ணா ஹீரோ தான் பேசுறாங்க, உயிர் இருக்கு போல, என்னை மன்னிச்சிரு, அங்கிருந்து ஓடிடு ஹீஜோன்னு சொன்னா என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு ஹீஜு பயந்து போய் அழுகும்போது இப்போ ஹீரோவும் முடங்குற சவுண்ட் பார்க்குக்கு கேட்டுருது. நீ என்ன உயிரோடவா இருக்குன்னு நம்ம ஹீரோவோட ஃபோனு அப்புறம் அவங்க வச்சிருந்த கண்ணனா பார்த்து எடுக்க அப்படியே மேலே பார்த்தா வேனை தேடி ஒரு ஷெட்டரா கோவோட ஆளுங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஊகி மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிற ஷெட்டரை போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போன்னு கரெக்டாக ஹீஜு இருக்கிற ஷெட்டருக்கு வந்து வேன் நிற்கிறத பார்த்துடுறாங்க. வந்தவங்க நம்பர் பிளேட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேன்குள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு லைட் அடிச்சு பார்த்துட்டு யதார்த்தமாக கார் இன்ஜின் மேலே கை வைக்க பார்த்தா சுடுது. அவ்வளோதான் கார் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. டோரை போட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹீஜுவா வேனுக்குள்ளே காணா. வேனை விட்டு இறங்கி எதுவும் ஓடி போயிட்டாங்களான்னு பார்த்தா குட்டியாக இருக்கிறனால எப்படியோ சீட்டுக்கு அடியில் போய் பதுங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊகி அவங்களோட பாஸ் கோக்கு கால் பண்ணி சார் வேனை கண்டுபிடிச்சிட்டேன், கடைசியாக இருக்கிற ஷெட்டரில் இருக்கு, டோர் ஓப்பன் பண்ண முடியலன்னு வர சொல்ல பார்க்கிட்ட வேனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவன்கிட்ட சாவி இருக்கும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது பார்க் ஹீரோ பாக்கெட்டில் தேடினா சாவி இல்லை. இங்கே இவன்ட்ட சாவி இல்லைனா அப்போ வேனுக்குள்ளே யாரோ இருக்காங்கடான்னு கத்திட்டு ஒரு சைட் பார்க்கோ ஷெட்டருக்கு ஹீஜுவை பிடிக்க வர ஊகியும் ஏதோ தப்பா இருக்குன்னு பக்கத்துல இருந்து ஒரு சுத்தியில எடுத்து கிளாஸை உடைக்கவும் ஹீஜு பயத்துல கத்திடுறாங்க. பாவம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. ஊகிக்கு தெரிஞ்சிருது உள்ள யாரும் இருக்காங்கன்னு. அதனால இப்ப கிளாஸை போட்டு விடாம உடைக்க ஹீஜு கீழே இருந்து எந்திரிச்சு வேன் எடுத்துட்டு கிளம்பும் போது ஊகியும் வேனை பிடிச்சிட்டு விடாம ஓடி வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஷெட்டர் கதவை உடைச்சிட்டு போயிடலான்னு வரும்போது கரெக்டா ஆளுங்க வந்துட நல்லவேளை பிரேக் அடிச்சிடுறாங்க. ஆனா இப்ப எல்லாரும் சுத்திட்டு வேனை போட்டு உடைக்கும் போது பயந்து போய் ரிவர்ஸ் எடுத்தா கொஞ்சம் இல்ல ஊகியே கொல்ல. ஆனா புள்ள நல்ல வேலையா ஜம்ப் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்து வேன் டோரை போட்டு தொடக்க ட்ரை பண்ண ஹீஜுவோ திரும்ப வேன் எடுத்துட்டு யாரும் என்ன பார்க்க மாட்டேன் விலகிக்கோங்கன்னு ஹாரன் அடிச்சுட்டே கிளம்பும் போது ஊகி இப்ப வேன் கதவை பிடிச்சிட்டு தொங்கிக்க ஒருக்கு இப்படி கம்பி வந்து இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஹீஜுவும் ஒரு வழியா ஷெட்டரை விட்டு வெளியில வந்தா முன்னாடியும் கார் எடுத்துட்டு வந்து வேனை ஒரே அடியா அடிச்சு சுத்தி விட்டுடுறாங்க. நல்ல வேலை ஹீஜுக்கும் ஒன்றும் ஆகல. பார்க்கும் வேகமா
வேகமா காரை விட்டு இறங்கி வர ஹீஜுவும் வேகமா வேனை திருப்பிட்டு போகும்போது கரெக்டா டர்னிங்ல குடுகுடுன்னு ஓடி வந்து இப்படி குரங்க விட சூப்பரா வேன் மேல குதிச்சிடுறாங்க. இப்பவும் ஹீஜு வண்டியை நிறுத்தாம ஓட்ட கம்பியை பிடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து கண்ணாடியை போட்டு உடைக்கும் போது ஹீஜுவோ வேனை வளைச்சு வளைச்சு ஓட்டினா கையால உடைக்க முடியாம தலையை வச்சு நங்கு நங்குன்னு உடைப்பாங்களா? சொல்லவே வேணாம். இதை பார்த்து ஹீஜுவோ மிரண்டு போயிடுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம வண்டியை ஸ்பீட் பிரேக்கர்ல விட தார் கம்பியில இருந்து கையை விட்டு கீழே விழுகுறாங்க. சவப்பெட்டியும் கையை விட்டு போகுது. அப்படியே கட் பண்ணா ஹீஜுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. நமக்கு தெரியும் போன் பார்க் கிட்ட இருக்குன்னு. ஆனா ஹீஜுவோ ஹீரோன்னு நினைச்சு அட்டன் பண்ணா, நீ யாரு என்னன்னு எனக்கு தேவையே இல்லை, நீ யாருன்னு கண்டுபிடிக்கவும் நான் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்கு தேவை எல்லாமே நீ எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த வேன் மட்டும்தான், அதை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரு, நான் கேப்டனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல. ஆனா ஹீஜு ஹீரோவை காரை வச்சு இடிச்சு கொலை பண்ண பார்த்ததை தான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்காங்க. எப்படி நம்புவாங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ கடைசியா போறதுக்கு முன்னாடி நான் மட்டும் நைட்டுக்குள்ள திரும்ப வரல அப்படின்னா நான் கொடுத்த போனை தூக்கி போட்டுட்டு வேன் எடுத்துட்டு போயிரு, உங்ககிட்ட இந்த சவப்பட்டி இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னதை ஹீஜுவோ அமைதியா எதுவுமே பேசாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்க் பாத்தீங்கன்னா பைத்திய மாதிரி எதுவும் பண்ண ட்ரை பண்ணாத, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அதனால வேனை கொண்டு வந்து மரியாதையா கொடுத்துரு, நான் எப்படியும் உன்னை இந்த நைட்டுக்குள்ள பிடிச்சிருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே, நீ மட்டும் கிடைச்ச செத்தேன்னு மிரட்ட. அவ்வளவுதான் புள்ளிக்கு அழுக வந்துருது. அடுத்த செகண்ட் கால் கட் பண்ணிட்டு போன் அப்படியே வெளியில தூக்கி போட்டுடுறாங்க. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பார்க்கோ இப்ப கால் கட்டனனால திரும்ப ஹீஜுக்கு கால் பண்ணா போன் போகல, வேனை கொண்டு வர போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பார்த்தா ஒருத்தவங்க கூட ஹீஜு மூஞ்சியே பார்க்கல. ஹீஜுவோ ஹீரோ கிட்ட இருந்து கால் வருதுன்னு அவசரப்பட்டு எடுத்து பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா பார்க் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பொண்ணா பையனான்னு கூட தெரியாம முழு பைத்தியமாவே மாறி பார்க் கத்த ஆரம்பிக்க ஹீஜுவை பாத்தீங்கன்னா அழுது ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு கண்ணனா தொடச்சிட்டு ஒரு ஓரமா காரை நிறுத்திட்டு எங்க போறதுன்னு தான் யோசிக்கிறாங்க. பார்த்தா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க காங்குவோன்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்மள நைட்டுக்குள்ள பிடிச்சிருவாங்கன்னு ஹீஜுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்து ஓடி வந்தாங்களோ அதே ஊரான ஜியோங்சனுக்கு கொற்றமலையில சவப்பட்டியோட வேன் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, ஏன் ஹீஜு வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க, அவங்களோட பாஸ்ட் தான் என்ன, ஹீரோக்கு என்ன ஆச்சு, அப்படி அந்த சவப்பட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு இப்படி துரத்துறாங்க, இது எல்லாத்தையும் எபிசோட் 2ல பார்ப்போம். அப்புறம் நான் ஒரு எபிசோடுக்கும் எண்டு கார்டா ஒரு ஸ்மோக் சீன் சொல்லலான்னு இருக்கேன். என்னடா இவங்க ஸ்மோக் சீனை போய் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னு சொல்றாங்கன்னு நினைக்கலாம். ஆனா லாஸ்ட் எபிசோடுக்கு சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அந்த டிராமால ஒரு கேரக்டரையும் ஸ்மோக் சீன் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா சேர்மனோட ஆள் ஊஜின் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவோட வாயிலே சிகரெட்டை வச்சு பத்த வச்சுட்டு அப்புறமா தான் பேசவே ஸ்டார்ட் பண்ற சீன் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஊஜினோட கேரக்டர் ஆட்டிடியூடான சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா யாருமே ஸ்மோக் பண்ணவே கூடாது. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.